ஹாய். நம்ம இப்போ வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா லிட்டில்ஸ் பக்கத்தில் இருக்க புழுடி ஏரி. நல்லா சூப்பர் ஸ்பாட் இது. மதியம் டைமில் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட வாங்க. தனியாக வந்தால் ரொம்ப கஷ்டப்படுவீங்க இங்கே. அண்டு இந்த ஏரியா வந்து வாட்டர் ரிசர்வ்க்கு சும்மா 4500 ஏக்கர்ஸ் வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறாங்க போட்டிருந்தது. அப்புறம் டோட்டல் முழு கொள்ளளவு 3300 ஏக்கர்ஸு. இது எப்போ கட்டினாங்கன்னா 1876 அப்போ கட்டிட்டாங்க. ஸோ இரிகேஷன் அண்டு வாட்டர் ஸ்டோரேஜுக்காக. அதுக்கப்புறம் வந்து சென்னைக்கு வாட்டர் சப்ளை பண்ணுறதுக்கே நம்ம வந்து ப்ரோல் ஏரியா யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே வந்து பொல்யூட்டபிள் ஃபேக்ட்ரிஸ் எதுவுமே இங்கே இல்லை. ஸோ சரௌண்டிங் கேட்ச்மெண்ட் எல்லாமே வந்து ஃபுல்லாக ப்ரோல் ஏரியா யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், ப்ரோலுக்கே வந்து எங்கேருந்து வாட்டர் சப்ளை ஆகுது அப்படின்னு. ப்ரோலோட சோர்ஸ் எங்கேருந்து வருதுன்னா பூண்டி ரிசர்வ் அண்டு சோழவரம் மாரி. ஸோ அங்கேருந்து தான் வந்து வருது. லைக் கிருஷ்ணா கங்கா வாட்ரு அங்கேருந்து அது அப்படியே வந்து பாமடக்குளம் புத்தூர் அப்படியே வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி புழுகு வந்து அப்படியே சேருது. அப்புறம் இங்கே சம்டைம்ஸ் இந்த மாதிரி வெட்லேண்ட்லாம் இருக்கவே இருக்காது, ட்ரை லேண்ட்ஸு. இப்போ தான் இதுமாதிரி பார்க்குறோம். டியூ டு வாட்டர் ஸ்கேர்ஸ் நிறையா வந்துச்சு. இதுவும் இந்த பிரிட்ஜெலாம் நல்லா சூப்பராக இருக்கும், பார்க்குவீங்களா, பக்காவாக இருக்கும். இந்த ரெட் கலர் இதெல்லாம் பக்காவாக சூப்பராக இருக்கும். அண்டு இந்த மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் நிறையா வரும் இங்கே. ஹெரான்ஸு இது மாதிரி அந்த பிளாக் கலர் பேர்டு, கொக்கு, அப்புறம் பெலிக்கன்ஸ் நிறையா சம்டைம்ஸ் பார்க்கலாம் மழை டைமில். எப்போயாச்சும் ஒரு ஃப்ளமிங்கோ பார்க்கலாம். அண்டு இங்கே ஒரு அவுல் பார்த்தேன், நல்லா பக்காவாக சூப்பராக இருக்குது, நல்லா தான் இருக்குது பார்க்கவே. அப்படியே போய்ட்டு இங்கே பைக் ரைடு, வாக்கிங்கு, ஜாக்கிங்ஸு அதுமாரி பண்ணலாம். அதுவும் ஈவினிங் டைமில் சன்செட் டைமில் வரும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ஏரியா. கொஞ்சம் தூரம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜெயில் தெரியும். இங்கே தான் அழகாக பார்க்கலாம். பார்த்துட்டு அப்படியே போயிட்டு அங்கேருந்து எக்ஸிட் ஆகிடலாம் நம்ம.